ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் யார்கிட்ட டிஃபென்ஸ் பவர் அதிகமா இருக்கு? டிஃபென்ஸ்ன்னு வந்துட்டோம்னா எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி, நேவி அண்ட் ஏர் ஃபோர்ஸ். இது 3த்துலயும் எந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குது? ஒரு போர்ன்னு வந்தா, அப்படி வரப்போறதில்ல. பட் சொல்றேன். அந்த மாரி வந்தா யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பவர் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இதுல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்ப இந்த வீடியோவுல 5 விஷயத்த கம்பேர் பண்ண போறோம். அதாவது இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் இந்த 5 விஷயத்த வச்சு எந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி ஸ்ட்ரென்த்ல ரொம்ப பவர்ஃபுல்லான நாடு அப்படின்றத நம்ம சொல்லப் போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேன் பவர். செகண்ட் வந்து ஏர் பவர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் பவர். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, நேவல் பவர். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபி. இந்த 5 விஷயத்த ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேன் பவர். மேன் பவர்ல முதல்ல பாப்புலேஷன் பார்க்கலாம். இந்தியாவோட பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 140 கோடி. எக்ஸாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்ல வரும். நீங்க பார்த்துக்கங்க. நான் அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன். பாகிஸ்தானோட பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 கோடி. அடுத்தது ஆக்டிவ் பெர்சனல். அதாவது மிலிட்டரியில எத்தனை பேரு ஆக்டிவா இருக்காங்கன்றத பார்ப்போம். இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் ஆக்டிவ் பெர்சனலா இருக்காங்க மிலிட்டரியில. பாகிஸ்தான்ல 6 லட்சம் பேர் இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பெர்சனல். ரிசர்வ்ல எத்தனை பேர் வந்து மிலிட்டரியில இருக்காங்கன்னா, இந்தியாவுல 11,55,000 பேரும், பாகிஸ்தான்ல 5,55,000 பேரும் இருக்காங்க. செகண்ட் நம்ம கம்பேர் பண்ண போறது ஏர் பவர். இந்தியா கிட்ட டோட்டல் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து 2,229 இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 1,399 ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு. அடுத்தது ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா கிட்ட 513 இருக்கு. இதே பாகிஸ்தான் கிட்ட 328 இருக்கு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா கிட்ட 270 இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 64 தான் இருக்கு. ட்ரெய்னர்ஸ் வந்து இந்தியா கிட்ட 351 ட்ரெய்னர்ஸ் தான் இருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் கிட்ட 565 ட்ரெய்னர்ஸ் இருக்காங்க. அதாவது மிலிட்டரி பெர்சன்ஸ ட்ரெயின் பண்ற ஆளுங்க. 3வது நம்ம கம்பேர் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா, லேண்ட் பவர். இந்தியா கிட்ட டோட்டல் டேங்க்ஸ் அதாவது பீரங்கிங்க வந்து பாத்தீங்கன்னா, 4,201 பீரங்கிங்க இருக்கு. இதே பாகிஸ்தான் கிட்ட 2,627 பீரங்கிங்க இருக்கு. நம்ம கிட்ட ஆர்மட் வெஹிக்கிள்ஸ் கிட்டத்தட்ட 1,48,000 இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 17,516 தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட 4வது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, நேவல் பவர். அதாவது கடற்படையோட பலம். இந்தியா கிட்ட ஃப்ளீட் ஸ்ட்ரென்த் 293 இருக்கு. இது பாகிஸ்தான் கிட்ட 121 இருக்கு. ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா யார்கிட்ட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் அதிகமா இருக்கோ அவங்க எந்த இடத்துல வேணாலும் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை மூவ் பண்ண முடியும். எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஏற்கனவே எடுத்துட்டு போயிட்டு நிக்க வச்சு அங்க இருந்து அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னா நம்ம நாட்டுல இருந்து எல்லா ஜெட்ஸும் அங்க தேவையானப்போ பறந்து போனா ரொம்ப லேட் ஆகும். ஸோ நமக்கு தான் பாதிப்பு. ஆனா இதே ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருந்தா அது எங்க இருக்கோ அந்த இடத்துல ஏற்கனவே நம்மளால எடுத்துட்டு போய் ஜெட்ஸை நிக்க வைக்க முடியும். தேவைப்படுறப்போ சீக்கிரமா அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த வகையில இந்தியா கிட்ட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஆனா பாகிஸ்தான் கிட்ட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. நம்ம கிட்ட சப்மரைன்ஸ் அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா 18 இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 8 இருக்கு. 5வது வந்து பாத்தீங்கன்னா புவியியல். இந்தியாவோட லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். பாகிஸ்தானோட லேண்ட் ஏரியா 7,96,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது அப்ராக்ஸ் தான் சொல்றேன். ஸ்கிரீன்ல வருது, நீங்க பாத்துங்க. நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஏகப்பட்ட கம்பாரிசன்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் ரேங்க்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் எந்த இடத்துல இருக்கு மிலிட்டரி ஸ்ட்ரென்த்ல? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. பாகிஸ்தான் 12வது இடத்துல இருக்கு.
நம்மளுக்கு மேல இருக்கிற நாடுக வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ, ரஷ்யா அண்ட் சைனா. இது 3 மட்டும் தான். நம்ம அந்த அளவுக்கு உலக லெவல்ல ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரி. ஒரு வார்ன்னு வந்தா வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானால இந்தியாவ பீட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க ஆலிஸ் அதாவது மத்த நாடுங்க கூட கூட்டணி வச்சாலும், நம்மள பீட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். ஏன்னா நம்ம ஒண்ணும் தனியா நிக்க போறதில்ல. நமக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான கண்ட்ரீஸ் இருக்கு. ஏன்னா அத்தன கண்ட்ரீஸ் நம்ம உதவி பண்ணியிருக்கோம். ஸோ வார்ன்றது எப்பவுமே அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். அப்படி தவிர்க்க முடியாம வந்தாலும், இந்தியாவால சமாளிக்க முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட நிறைவு கருத்து. ஸோ இத பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ. ஸோ இது போல நெறைய விஷயம் எஜுகேஷன பத்தியும், பிளஸ் என்டர்டெயின்மென்ட் பத்தியும் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்துட்டு தான் இருக்க போது. ஸோ ப்ளீஸ் கீப் வாட்சிங் மை சேனல். தேங்க் யூ வெரி மச். பை பாய்.